அக்கா, இப்போ ஓகேவா? ஆ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அனிதா. அக்கா, உன்னால பேச முடியுதா? நீ 2 நாள் எங்ககிட்ட பேசவே இல்லை தெரியுமா? ரொம்ப சீரியஸாவே இருந்த. நாங்கெல்லாம் பயந்துட்டோம். ஆ, இப்போ கொஞ்சம் பேச முடியுது அனிதா. கொஞ்சம் பரவாயில்ல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், பனியில நிக்காத, உனக்கு ஜுரம் வந்துடும், அப்புறம் உனக்கு சீரியஸா ஆகும்னு அப்பவே சொன்னேன்ல. நீ கொஞ்சம் கூட கேட்காம எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்னுட்ட. இப்ப பாத்தியா, உனக்கு டைஃபாய்டு. 2 நாளா நீ பெட்ல இருக்க. 2 நாளா நீ பேச கூட இல்லை தெரியுமா? உனக்கு குளுக்கோஸ் மட்டும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. நீ எங்கள்கிட்ட பேசவே இல்லை. மம்மியும் டாடியும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ, ஒன்றும் இல்லை அனிதா, நீ பயப்படாத. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போக்கா, நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. அதனால தான் பாரு, இன்னைக்கு உன்னோட பர்த்டே. நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? உன்னோட பர்த்டே அன்னைக்கு உன்னை நான் வெளியில கூட்டு போயிட்டு எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா பாரு, நீ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்க படுத்துக்கிட்ட. இன்னைக்கு என்னோட பர்த்டே மட்டுமா? உன்னோட பர்த்டே தானே. நம்ம 2 பேரும் ஒன்னா தானடி பிறந்தோம். இதுல ஏன் பர்த்டே உன் பர்த்டேன்னு எப்படி தனியா வரும்? இது மட்டும் நல்லா பேசு. ஆனா உன் உடம்பு ஒழுங்கா பாத்துக்காத. உனக்கு மட்டும் இன்னைக்கு நல்லா இருந்தீனா நம்ம 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? மம்மியும் டாடியும் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நம்மளுக்கு யோசிச்சிருப்பாங்க. அது எல்லாம் போச்சு இல்லை? சாரிடி அனிதா, எல்லாம் என்னால தான்ல. எனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போகாம இருந்தா நீ ஹாப்பியா இருந்திருப்பல. என்னால நீயும் உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணல. அக்கா, நம்ம 2 பேரும் ட்வின்ஸு. நீ இல்லாம நான் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன்? நீ இப்படி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும்போது என்னால மட்டும் சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமா? உனக்கு தெரியுமா, இன்னைக்கு எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. என்ன, காலேஜ் போகலையா? ஏண்டி, காலேஜ் போக வேண்டியதானே? நீ இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 நாளா படுத்து கிடக்க. உன்னை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? மம்மி போன்னு தான் சொன்னாங்க. நானும் காலையில போனேன். ஆனா எனக்கு மனசு கேட்கல. அதான் திருப்பி வந்துட்டேன். ஐயோ அக்கா, என்னாச்சு? டாக்டரை கூப்பிடட்டுமா? இல்லடி, ஒன்றும் இல்லை. அக்கா, இன்னைக்கு தானே நீ கௌதம் கிட்ட பதில் சொல்றேன்னு சொன்ன. ஆமாம். ஆனால் பாத்தியா, நான் ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்கிறேன். கௌதம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல. நான் எப்போ அவருக்கு பதில் சொல்லுவேன்னு? என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துக்கிட்டேன். அக்கா, நீ ஃபீல் பண்ணாத. இப்போ சொல்லலைன்னா என்ன? நீ திரும்பவும் காலேஜ் வருவல்ல, நீ அப்போ சொல்லு. திரும்ப எப்போ காலேஜ் வருவேன்னு தெரியல. ஏங்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல. அதான் நீ இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியே. இல்லை அனிதா, இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. 2 நாள் ஆகுமா? நான் போட்ட பிளானுக்கு நீ 2-3 நாள் காலேஜ் பக்கம் வராமல் உன்னை தடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் டாக்டரே 2 நாள் ஆகுன்னு சொல்லிட்டாங்களா? ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறதுக்கே 2 நாள்னா எப்படியும் போன உடனே மம்மி உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு 2 நாள் வச்சுன்னு தான் அனுப்புவாங்க. எப்படியும் 4 நாள் 5 நாள் மாதிரி நீ காலேஜ் பக்கமே வரமாட்ட. அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அக்கா, நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, கௌதம் எனக்கு வேணுமே. என்னால் உனக்கு எப்படி வீட்டுக்கு தர முடியும்? உனக்கு அவர் மேலே இப்போதான்க்கா விருப்பம் வந்திருக்கு. ஆனால் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுக்கா. எனக்கு தானே முதல்ல அவர் மேலே ஆசை வந்தது. ஆனால் இப்போ வந்து உனக்கு அவரை பிடிச்சிருந்தா நான் எப்படி விட்டு தர முடியும்? நம்ம 2 பேரும் ட்வின்ஸு தான். அந்த ஒரே காரணத்தை வச்சு தான் இன்னைக்கு கௌதம் கிட்ட நீ பேசுகிற மாதிரி ஒன்று மாதிரியே நானும் போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் அக்கா, ஒன்று சொல்லியே ஆகணும். உன்னை மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை மாதிரி வேஷம் போட்டாலும் நீ பேசுகிற மாதிரி பேசுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க கௌதமுக்கு சந்தேகம் வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, வரவே இல்லை. அவரும் நம்பிட்டாரு. இப்போ அவருக்கு உன் மேலே வெறுப்பு மட்டும்தான்க்கா இருக்கு. நீ 4 நாளுக்கு அப்புறம் போய் பேசினா கூட அவர் கோபமாக தான் பேசுவார். உனக்கு யாராவது கோபமாக பேசினாலும் கத்தி பேசினாலும் நீ பயந்துடுவல்ல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசவே மாட்ட.
அதான்க்கா எனக்கு வேணும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா சத்தியமா சொல்றேன்க்கா, உனக்கு இப்படி ஃபீவர் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற ஏதாவது பண்ணி நான் தடுக்கலாம்னு தான் நினைச்சேன். உனக்கு ஃபீவர் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, எப்படி நீ காலேஜ் வரமாட்ட, ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்ப, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருப்போம், என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், என்ன மாதிரி நீயும் ஆகலாம், உன்ன மாதிரி நானும் ஆகலாம். அதான் உன்ன மாதிரியே நானும் வேஷம் போட்டு கௌதம் கிட்ட போய் உன்னை பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு அவரோட கேரக்டரே அசிங்கமாக பேசுகிற மாதிரி பேசி உன் மேலே வெறுப்பும் கோபமும் வர மாதிரி பண்ணிட்டேன். அக்கா, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவருக்கும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அப்படின்னா கௌதம் எனக்கு தானே? கௌதம் எனக்கு மட்டும்தான்க்கா, உனக்கு வேண்டாம். கௌதம் உனக்கு வேண்டாம்க்கா. அனிதா, எனக்கு ஒன்றும் இல்லடி, பயப்படாத. அக்கா, உண்மையாலுமே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. இப்போ பாரு, நான் பேசுகிறேன்ல, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்க. ஆனால் அக்கா, நீ இப்படியே ஹாஸ்பிட்டல்லே இருந்துடாத, சீக்கிரமாக சரியாகு. அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். நீ சரியானதுக்கப்புறம் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். சரிடி. சாரி கௌதம், இன்னைக்கு தான் உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லலான்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் கவலைப்படாதீங்க, எனக்கு உடம்பு சரியானதும் உடனே வந்து உங்களை நான் பார்க்குறேன். பார்த்து என் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கௌதம். உங்கள் வீட்டுக்கு உங்கள் கூட வர்றதுக்கு எனக்கு சம்மதம்னு உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன். கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க. கௌதம் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. போட்டேன்னு வச்சுக்க, நேர்ல பார்த்தா மட்டும் எதுவும் பேசுறது இல்ல, ஆனா மெசேஜ்ல பாரு எல்லா சேட்டையும் பண்றது. யாரு யாரு? எனக்கா? எனக்கு ஒண்ணு தெரியாது. அப்ப மேடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தயிர் சாதமா? அடியே. நான் தயிர் சாதம்னா நீ என்ன ஊர்காவா? என்ன ஆமாவா? அப்ப தயிர் சாதத்துக்கு ஊர்காவை தொட்டுக்க வேண்டியதான். ஓ, இப்ப பொறுக்கி ஆயிட்டேனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னும் தெரியல தயிர் சாதம், இப்போ பொறுக்கி. என்னடா ஒரே சேட்டிங்கா? டேய், நீ எப்படா வந்த? நீ போனை பார்த்து பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். யாரு நான் பைத்தியம்? அப்புறம் யார் இங்க போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது? டேய், நான் என் ஜில்லு கூட பேசிட்டு இருக்கேன். பேசுடா பேசு. ஆமா, ஆயிஷா எப்படி இருக்கா? லாஸ்டா ரிசப்ஷன்ல பார்த்தது. அவளுக்கு என்ன மச்சி, அவ நல்லா ஜாலியா தான் இருக்கா, என்னதான் மெண்டல்ல சுத்த விடுறா. ஏன்டா அவங்க அப்பா இன்னமும் டிஸ்டர்ப் பண்றானோ? மச்சான், அவன் அப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறான்டா. இவதான் ஏதோ நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் எதுவும் பேச மாட்டேங்கிறா. நானே வந்து பேசுறேன்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாங்கிறா. என்ன ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி, அவ சொல்றப்ப சொல்லட்டும்னு நானும் பொறுமையா இருக்கேன். என்னன்னு தெரிஞ்சா போய் பேசலாம். நான் மட்டும் என்ன மச்சான், தெரிஞ்சா போய் பேச மாட்டேனா? இவதான் சொல்ல மாட்டேங்கிறாளே. ஆனா இது கூட நல்லதா இருக்கு. எது? கடலை போடுறது. டேய் மச்சான், கடலை போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்ககிட்டே வா. அதானே, நீதான் காதல் மன்னனாச்சே. ஆனா பொண்டாட்டி மேல மட்டும் காதல் வராது. ஏழு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அது மாதிரி சொல்லாதடா. ஆமாமா, தாலி கட்டுவானா, ஒரே ரூம்ல ஒன்னா இருப்பாங்களாம். அவளுக்கு ஏதாவதுன்னா இவர் ஓடி போய் பாஞ்சு செய்யறதும், இவருக்கு ஏதாவதுன்னா அவங்க ஓடி போய் பாஞ்சு செய்யறதும். எப்போ பாப்பா ஒரே லவ்ஸ் தான். ஆனா கேட்டா இல்ல. இது மாதிரி பேசிட்டே இரு. இங்க பாரு, பக்கத்துல இருக்க கேமரா எடுத்து மண்டிலே போட்டுருவேன். ரைட்டு விடு. சரி, என்ன இந்த பக்கம் ஆபீஸ்ல இருந்து நேரம் இங்க வர மாதிரி இருக்கு? ஷூட் எடுத்தியே, அது என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அங்க பாரு, அந்த நிலைமையில தான் இருக்கு. உடனே ட்ரீமுக்கு போயிடாத. என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட அடி வாங்குறது உறுதி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான். என்னடா இந்த வேலையை அப்படியே பாதியிலே விட்டுட்டு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா? டேய், அதுதான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஜில்லு வேற மெசேஜ் பண்ணாலா. அவளே எப்பயாவது தான் டைம் கிடைக்கிறப்ப மெசேஜ் பண்ணுவா. அதான் அவ கூட அப்படியே சாட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கவலைப்படாத மச்சான், ஆல்மோஸ்ட் டன். இந்த போட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும், அவ்வளவுதான். ஃப்ரேம் பண்ணணுமா? நான் ஃப்ரேம் பண்ண சொல்லவே இல்லையே. நீ சொல்லலடா, அமிர்தா சொன்னா. அவ சொன்னாளா? எப்போ? அவகிட்ட எப்படி ஓ நம்பரு? ஏய், அன்னைக்கு போட்டோ எடுத்து முடிச்ச உடனே வந்து கேட்டாடா, எனக்கு இந்த போட்டோ மட்டும் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஓ அப்படியா? அப்பவே கேட்டாளா? ஆமா, அதான் அவளுக்காக போட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்க. ஏண்டா, ஏன் ஆபீஸ்க்கான வேலையை விட்டுட்டு அவளுக்கு இப்போ போட்டோ ஃப்ரேம் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டனா? இல்ல மச்சான், ஆசைப்பட்டு கேட்டுட்டா. முதல்ல என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கா. அதான் சரி பண்ணி கொடுப்பேமேன்னு பண்ணிட்டு இருக்க. உன்னோட வேலை சீக்கிரம் முடிச்சு அனுப்புறேன்.
அப்படி பார்க்காதடா, கண்டிப்பா நான் 2 3 நாள்ல முடிச்சு அனுப்புறேன். இங்க பாரு, எனக்கு ஆட் வீடியோ மட்டும் ஒழுங்கா வரல மவன, உன் தலையை திருவிடுவேன். அதுக்கப்புறம் போஸ்டரும் ஒழுங்கா வரணும். எழில நம்பு மச்சான், நான் என்னைக்காவது சொதப்பி இருக்கேனா? உன்னோட வேலையை எல்லாத்தையுமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கேன். சோ இதுவும் நீட்டா பண்ணி கொடுத்துருவேன், கவலைப்படாத. பண்ணி கொடுக்கலனா தான் இருக்கு உனக்கு. மச்சான், ஒரு சின்ன டவுட். என்ன? ஒன்றும் இல்லடா, இதுல அமிர்தா மட்டும் இருக்காளா? அதான் உன்னோட போட்டோஸும் கொஞ்சம் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஏண்டா, நாங்க 2 பேரும் என்ன கல்யாணத்துல போட்டோ ஷூட்டா எடுத்தோம்? போட்டோ ஃப்ரேம் பண்ணி ஹால்ல மாட்டுறதுக்கு? இது ஆபீஸ்க்காக, பிசினஸ்க்காக டெவலப் பண்றதுக்காக எடுத்த போட்டோ ஷூட்டா? இதுல என்ன சேர்க்கறாங்கற அறிவு கட்டவனே? இல்ல மச்சான், அது தனியா உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உன்னோட போட்டோவும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஒரு ஆல்பமா போட்டு தரேன், வச்சு பாரு. இல்ல, இப்படி பேசிட்டே இருந்தாலும் வச்சுக்கியேன், சத்தியமா கேமரா எடுத்து மூஞ்சிலே போட்டுருவேன்டா. அப்புறம் உன் கல்யாணத்துல உன் மூஞ்ச மூடிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். சரி விடு, இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் சும்மா சொன்னப்பா. சும்மா சொல்லுவ. அப்புறம் இப்போ எடுத்தல அந்த போட்டோ எல்லாத்தையும் காமி. நான் ஒரு போட்டோ சொல்றேன், அந்த போட்டோவை நல்ல பெரிய சைஸுக்கு எனக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு தரியா? மச்சான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஆபீஸ்ல வைக்கதான். ஆபீஸ்ல எங்க மச்சான்? உன்னோட கேபின்லயா? இல்ல, என்னோட கேபின்ல இல்ல, வெளியில வைக்கதான். நல்லா இருக்குல்ல? வெளியில வச்சோம்னா வரவங்களாம் ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்களா? ஆபீஸ் ஸ்டாஃபுங்களும் பாப்பாங்க. அதான் ஆபீஸ் ஸ்டாஃப் பாக்குறதுக்கு தான் போஸ்டர் இருக்கே மச்சான். ஆடு கூட நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு தனியா போட்டோ அங்க மாட்டிக்கிட்டு? ஏய், நான் சொல்றத கேளு, எனக்கு வேணும், பண்ணி கொடு, அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காத. ஓகே, கோபப்படாத. நீ கேக்குற மாதிரி நல்ல பெரிய ஃப்ரேமாவே போட்டு தரேன். நீ உன்னோட கேபின்ல மாட்டினாலும் மாட்டு, ஆபீஸ்க்கு வெளியில மாட்டினாலும் மாட்டு, இல்லையா உன் மனசுல வச்சு பூட்டினாலும் பூட்டிக்கோ. எனக்கு அந்த பிரச்சனை இல்லப்பா. நீ கேட்ட மாதிரி பெரிய ஃப்ரேமாவே போட்டு தரேன். சரி, கோபப்படாத. ஃப்ரேம் தானே, எந்த போட்டோன்னு சொல்லு, நான் பக்காவா போட்டு தரேன். அவ இந்த போட்டோ தான் கேட்டாளா ஃப்ரேம் பண்ண சொல்லி? ஆமா மச்சான், இந்த போட்டோ. அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு எல்லோ கலர் saree இருந்துச்சுல, அந்த போட்டோ. எல்லா போட்டோவும் மெர்ச் பண்ணி ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் கேட்டுச்சு. ஓ, 2 ஃப்ரேம் கேட்டிருக்காளா? சரி. நான் வந்து இந்த saree தான், ஆனா இந்த போஸ் இல்ல. இந்த போஸ் இல்லைன்னா இன்னொரு போஸ் குயின் மாதிரி உட்காந்துருந்தாலே அந்த போஸா? அதுதான். உருங்கிறதுலாம் வேண்டாம், சிரிச்சிருப்பால, அந்த போட்டோ நல்ல பெரிய ஃப்ரேமா எனக்கு பண்ணி கொடு. சரி மச்சான். மச்சான், என்னடா ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்? நானும் உன் கூட தானடா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படியே உட்காந்துருக்கான். ஏதாவது பேசுறானா? ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான ஹாஸ்டல் கூட்டிட்டு போனோம். கொஞ்ச நேரம் கத்துனா, அழுதான், புரண்டா. அதுக்கப்புறம் சரக்கு வேணும்னு சொன்னான். சரி, ரொம்ப வலியா இருக்கான்னு வாங்கி கொடுத்தோம். இப்போ என்னடானா, சரக்கையும் முழுசா குடிச்சுப்புட்டு ரோட்ல வந்து இப்படி உக்காந்துக்கிட்டான் குத்த வச்சு. ஒரு வார்த்தை பேசல. வேற வழி இல்லாம நம்மளும் ரோட்ல வந்து உட்கார வேண்டியதா இருக்கு. மச்சான், ஆள் நடமாட்டமே இல்லடா. இப்போ இவன் பண்ற கூத்துல எங்கெங்கே சுத்திட்டு இருக்க பேய் எல்லாம் இங்க வந்து நிக்கும். கவலைப்படாத. என்ன பேயா? டேய், என்னடா சொல்ற? டேய், இவன் பண்றதுக்கு அந்த பேய் கூடயே உட்காந்து நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். என்ன, பேய் கூட உட்காந்து ஜாலியா பேசலாமா? டே கௌதம், இன்னும் எவ்வளோ நேரம்டா? அதை ஏன்டா அப்படி வச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்க? டேய் மச்சான், என்னடா பண்ற? ஏதாவது சொல்லண்டா. இப்படி அமைதியா உட்காந்து அழுதுட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னு புரியும்? மச்சான், இன்னைக்கு அவ பர்த்டே தெரியுமா? இன்னைக்கு அவ என்கிட்ட பேச வரன்னு சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இதெல்லாம் அவ பர்த்டேக்காக வாங்கினது மச்சான். அவ எனக்கு பதில் சொல்லலனாலும் பரவாயில்ல, பர்த்டேக்கு விஷ் பண்ணலாம், இப்பதான் பேசிட்டோம்ல அப்படின்னு இதெல்லாம் ஆசாசியா வாங்கின மச்சான். ஆனா அவளா என்னை கூப்பிட்டு உன்கிட்ட பேசணும், வெளியில வான்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவ எனக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளவர் கொடுத்து இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருந்தேன். ஆனா அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே, என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. டே ஹரி, இதெல்லாம் எப்படா வாங்கினா?
நான் கூட இப்ப வாங்கி வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சேன்டா. கிஃப்டெல்லாம் நேத்தே வாங்கிட்டான்டா. காலையில தான் ஃப்ளவர் வாங்கினான். அவ வந்து உன்கிட்ட பேசணும், வெளியில போலான்னு சொன்னான்ல, அப்பதான் சரி ஓகே, எப்படி ஓகே சொல்லிடுவா, ஃப்ளவர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு சார் ஃப்ளவரும் சேர்த்து வாங்கிட்டு போனாரு. ஆனால் அங்கே நடந்தது வேறையாச்சே. அதான் எல்லாத்தையும் ரோட்டில் வச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மச்சான், இது எல்லாமே அவளுக்கு பிடிச்சது தெரியுமா? அவளுக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த gift அவ எனக்கு ஓகே சொன்னதும் இதோ அந்த பொண்ணு நிக்கிற மாதிரி, நான் அந்த பையன் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நானும் அவனுக்கு பண்ணணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா என் ஆசை எல்லாத்தையும் அந்த கடல் அலையிலேயே விட்டுட்டா மச்சான். எவ்வளவு கனவுலாம் கண்டுட்டு போனேன் தெரியுமா? இதுல காலையில ஃப்ளவர் வேற. அவ எனக்கு ஓகே சொல்லிட்டானா நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஃப்ளவர் வேற வாங்கிட்டு போனேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. என் பூவும் காஞ்சு போச்சு, என் மனசும் காஞ்சு போச்சு. இந்தோ இந்த gift இந்த gift பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு மச்சான். இதே மாதிரி ஒரு நாள் மழையில அவ கூட கப்பல்ல போலான்னு எவ்வளோ ஆசையா கனவுலாம் கண்டேன் தெரியுமா? ஆனா இப்போ அதெல்லாம் நடக்காதுல்ல. மழை வரும், ஆத்துல தண்ணி வந்தாலும் கப்பல் மட்டும் தனியா போகும். அதுல நானும் அவளும் போகவே மாட்டோம். ஆனா மச்சான், அவ பேசின பேச்சுக்கு இனிமே அவ முகத்திலே முடிக்க மாட்டேன். எனக்கு அவ தேவையே இல்லை மச்சான். ம்ம். திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுது. ஏய் வினிதா, நீ என்ன அவ்வளோ பெரிய அழகியாடி? ம், அவ்வளோ பெரிய அழகியா நீ? என்னை பத்தி நீ இவ்வளோ கேவலமா நினைச்சு வச்சிருக்க? இங்க பார், இந்த கௌதம் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்? உன்னால, உனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதால எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீ மட்டும்தான் வேணும்னு இருந்த. ஆனா நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட. இதற்கெல்லாம் கவலைப்படுற ஆளு நான் கிடையாது. உனக்கு நான் வேணான்னா எனக்கும் நீ வேணாம். சரிதா போடி. நான்லாம் கவலையே பட மாட்டேன். ஆனா நீ ஃபீல் பண்ணுவடி. இப்படி ஒரு நல்ல பையனை விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ண வைப்பேன். டே கௌதம், அப்ப அவ்வளவுதானா? அவ உனக்கு வேண்டாமா? வேண்டாண்டா. இனிமே அவ எனக்கு வேண்டாம். சத்தியமா அவ எனக்கு தேவையில்லை. என் ஓலையெல்லாம் பின்னி பின்னி கோட்டை ஒண்ணு நான் கட்டுன ராஜா நான் தாண்டி, ராணி நீ தாண்டி. மச்சான், பாட்டு வேறயா? ம்ஹும். பாட்டு மட்டும் இல்லடா, டான்ஸும்
என் உள்ளுக்குள்ள நீதான் புள்ள சத்தியமா ஒன்றும் இல்ல ராசாத்தி. வீட்டில் சொன்னாங்களேன்னு தான் நான் சாப்பாடு கொடுக்கவே போனேன். ஆனால் அங்கே போனா என்னையே அவன் நடிக்க வச்சுட்டான் அவன் கம்பெனிக்காக. ஏன் நீ விருப்பம் இல்லாமையா நடிச்ச? விருப்பம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் அவங்க என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் இல்லை. ஸோ இது நான் எப்படி பண்ண முடியும்? இதனால் அவங்களுக்கு தானே ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால தான் யோசிச்சு வேணான்னு கூட சொன்னேன். ஆனால் அவங்க தான் ஏதேதோ சொன்னாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணினா மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம், நீ பயப்பட தேவையில்ல, அது இதுன்னு சொன்னாங்களா. சரி ஓகே, எனக்கும் பாவமாக இருந்துச்சு. அவ்வளோ ஏற்பாடு பண்ணி கடைசியில் அந்த மாடல் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அது எல்லாமே வேஸ்ட்டு தானே. அதான் சரி ஓகே, பார்க்க பாவமாக இருந்துச்சு. சரி நமக்கு தெரிஞ்சதை பண்ணி கொடுக்கலான்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நல்லா வந்திருக்குடி, நான் தான் ஃபோட்டோ பார்த்தேன்ல, எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்படியா? அவ்வளோ நல்லா இருக்கா? நிஜமா நல்லா இருந்துச்சு தெரியுமா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏதோ சொல்கிற, இதே தான் ஆஃபீஸில் இருக்கவங்களும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் இன்னமும் நல்லா வந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் எழில்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஃப்ரேம் வேணும்னு. ஒன்றும் இல்லை, 2 கேட்டிருக்கேன். எல்லா ஃபோட்டோவும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஃப்ரேம் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்கேன். அப்படியா? ஆனால் ஃபோட்டோ நல்லா எடுக்கிறாங்கல்ல? ஆமாடி, ஃபோட்டோலாம் நல்லா எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது சில பேர்லாம் கோவப்படுவாங்களே, இன்னும் இப்படி நிற்கிற, நான் எவ்வளோ தடவை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் கொஞ்சம் கூட கோவமாலாம் இல்லை, சிரிச்சுக்கிட்டே தான் எந்த ஆளுக்கிட்ட இருந்தாலும் சரி கோவமே படலை, பொறுமையாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் நான் சொதப்பிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் ஒவ்வொரு தடவை சொல்ல நான் சொதப்பிக்கிட்டே இருந்தேன். எங்கே திட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் திட்டவே இல்லடி ரெஜி. சொல்லப்போனா சூப்பர் கேமராமேன் தான். ஆனால் சான்ஸே இல்லை, கோவமே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம். எப்பா அது வேணா உண்மைதான். ஃபோட்டோ எடுக்க போனால் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நிற்கலன்னு வச்சுக்கியேன், சில பேர்லாம் அப்படியே மூஞ்சாலே எரிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இந்த அண்ணன் அந்த மாதிரி இல்லை. அப்படின்னா ஜோஷ்வாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெலாம் அவரை தான் கூப்பிடணும். ட்ரை பண்ணு, நல்லாவே இருக்கும். நீ ஃபோட்டோ பார்த்தால எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தது. ஆமாம், அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். செம்ம க்ளீன்ரி, அப்படி கிளியராக இருந்துச்சு. ஃபோட்டோ உடைய கூட இல்லை, எவ்வளோ ஜூம் பண்ணாலும் ஃபோட்டோ உடையலை, அந்த அளவுக்கு கிளியராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஜோஷ்வாவோட பர்த்டேக்கு அவரை தான் கூப்பிடுவேன். ஆனால் ஒரு டவுட்டு தான், அவர் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் ஃபோட்டோ எடுப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் நல்லா பெரிய பெரிய இடத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டிங், ஆடு, அதுக்கப்புறம் சில பல ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னோட சன்னோட பர்த்டேக்கு கூப்பிட்டா வருவாரா என்னன்னு தெரியலையே. இல்லை, நான் விக்ரம் பேசி கேட்டிருக்கேன். சின்ன ஃபங்க்ஷன்னாலும் தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இதேமாரி இதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் போகிறாரு, கூப்பிட்டா போவார். அப்பாடா, அப்போ ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்டிப்பாக ஜோஷ்வாவோட பர்த்டேக்கு அவரை தான் புக் பண்ண போகிறேன். இப்போவே சொல்லி வச்சிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த டைமில் ஏதாவது ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னா வரமாட்டேன்னு சொல்லிடுவார். ஏய், அவன் பர்த்டேக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. இப்போ தான் அவனுக்கு 7 மந்த்து. இன்னும் 8, 9, 10, இன்னும் 3 மாதம் இருக்குது. 3 மந்த் இருந்தாலும் நம்ம இப்போவே சொன்னால் தானே, இல்லைன்னா அவர் பிஸியாக இருக்கிற ஆள். ஏதாவது ஒர்க்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாருனா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருப்பார். ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் போதே அதிகமாக கால் வந்துட்டே இருந்துச்சு தெரியுமா. அதனால நீ இப்பயே சொல்லி வச்சிரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜி, ஜோஷ்வா பர்த்டே எப்படி வீட்லேயே சிம்பிளாக பண்ணுற மாதிரியா இல்லை கிராண்டாக பண்ணுற மாதிரியா? நானும் அம்மாத்தியும் சிம்பிளாகவே பண்ணலாம். இப்போ அவனுக்கு எந்த விவரமும் தெரியாதுல்ல, நம்ம எவ்வளோதான் கிராண்டாக பண்ணாலும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அவனுக்கு நல்லா தெரிகிற வயசு, எல்லாமே ஞாபகம் இருக்கிற வயசில் அவனுக்கு பண்ணானா ஞாபகம் இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுவான். நாங்கள் 2 பேரும் சிம்பிளாக பண்ணலான்னு தான் முடிவு பண்ணோம். ஆனால் வீட்டில் அவங்க 2 பேரும், அதான் என்னோட அப்பா அம்மாவும் அவரோட அப்பா அம்மாவும் முடியவே முடியாது, எங்களோட ஒரே பேரை அவனுக்கு
பர்த்டே பெருசாக கிராண்டாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாரையும் கூப்பிடுவோம். நீங்களாம் இதை கேட்கவே கூடாதுன்ட்டாங்க. பரவாயில்லடி, சின்ன பையனா இருந்தா என்ன, அவங்க 2 பேத்துக்குமே, அதாவது உன்னோட அப்பா அம்மாவுக்கும் அண்ணனோட அப்பா அம்மாவுக்கும் ஒரே வாரிசு. ஸோ கிராண்டாக கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க ஆசையே நம்ம வேணாங்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணட்டும். அதான் நாங்களும் எதுவும் பேசிக்கல. சரி, உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். என்னம்மா ஃப்ரெண்டுங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் பேசி முடிக்கலையா? எங்களை விட்டா இப்படி நாங்கள் நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க, அதுக்கப்புறமும் பேச உங்களுக்கு அதிகமா இருக்கு. பிரதர், நாங்கள் 2 பேரும் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையே என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்லுவேனா? நீங்க 2 பேரும் தாராளமா பேசுங்க. ஜோஷ்வா குட்டி, என்னாச்சு? ஏன் ஜோஷ்வா இவ்வளோ டல்லா இருக்கான்? எம்மா பயப்படாதம்மா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, தூக்கம் வருது. காத்து நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கிறதும் சாருக்கு கண்ணெல்லாம் சொக்கிடுச்சாட்டுக்கு. அப்புறம் பச்சை பிள்ளை எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருப்பான், அதான் தூக்கம் வருதாட்டுக்கு. ஆனா என்ன, இங்க ஒரே சவுண்டா இருக்கு பத்தியா, அதனால சாரால ஒழுங்கா தூங்க முடியல, அதான் மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அச்சச்சோ ஜோஷ்வா, உன் தூக்கத்தை யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்களா? இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருமா? என்ன அமிர்தா, இங்க என்ன நடக்குது? 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு தொடத்தலான்னு பாக்குறீங்களா? அண்ணா, நீங்க வேணா பாருங்க, ஜோஷ்வா மட்டும் இன்னும் கொஞ்சம் வளரட்டும். அதுவும் நடக்க ஆரம்பிச்சுட்டான், அதுக்கப்புறம் ஜோஷ்வாவும் நானும் ஒரே ஜாலி தான். உங்களெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ அவனை கண்டுக்கிறியே இல்லையோ, அவன் உன்னை விட மாட்டான்டி. இப்பவே உன்னை விட மாட்டேங்கிறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் பாரு அவன் என்ன டார்ச்சர் பண்ண போறான்னு. ஏன் ஜோஷ்வாலாம் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டான்ப்பா? நானும் ஜோஷ்வாவும் சமத்து பிள்ளையா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்போம். உங்களெல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். சுத்துங்க நல்லாவே ஊரை சுத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அமிர்தாவுக்கு ஒரு குழந்தை வந்துரும், அப்புறம் 2 குழந்தையும் அவ தானே பாத்துக்க போறா. அமிர்தா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. சரி ரெஜினா, டைம் ஆகுதுல்லம்மா, வீட்டுக்கு போகணும்ல, வாங்க கார்ல போகும்போதே பேசிட்டு போகலாம். அத்தையும் மாமாவும் எங்க? அவங்க 2 பேரும் முன்னாடியே போயிட்டாங்க, நீங்க வாங்க நம்ம போகலாம். கஃபே போயிட்டு போலாம். ஓகே. ஐயோ, என் பையன் எவ்வளோ தூங்க கஷ்டப்படுறான். சரி வா, கார்ல போய் நல்லா தூங்கலாம். அம்மாவின் கீரை கடையல் வித் ஃபிஷ் ஃப்ரை, என்ன டேஸ்ட்! சண்டே ஸ்பெஷல் கீரை கடையல் மீன் வறுவல். ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு முட்டையாவது சாப்பிட்டாதான்ப்பா நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கு. என்னமா டேஸ்டா இருக்கு! போன வாரத்தோட இந்த வாரம் மீன் ஃப்ரை அடிபொலி. சாப்பிட்டு முடிச்சு மிச்ச மீதி முள்ள இருக்கிறத போட்டா பிடிச்சி அவளுங்க 3 பேத்துக்கு அனுப்பலன்னா பாத்துக்கோ. அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணாலும்ல, இன்னைக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். அப்ப பாக்கும் அவளுங்க மூஞ்சில என்ன போக்கு போகுதுன்னு. ஆஹா, ஓஹோ, கீரை சாப்பாடோட மீனை வச்சு சாப்பிடும்போது என்னமா இருக்கு! பொன்னியக்கா, யாராவது சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்றது? அட ஜோதி அத்தை வாங்க, சாப்பிடுறீங்களா? வேணாம் வந்தனா, நீ சாப்பிடு. என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க உங்க அம்மா? ஓ, மீன் வறுத்திருக்காக, பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருக்காங்க போல. ஆமாத்த, கீரை கடையில் சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு பாருங்களேன். அது கூட அத்தை, இந்த பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்டு பாருங்க, என்னமா இருக்கு! சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிட்றதுல ஒன்ன மிஞ்ச யாரும் இருக்கா? வித்தியாசமா ட்ரை பண்றியே. இன்ன வரைக்கும் இந்த பருப்பு கீரை கடையிலுக்கு மீன் பொரிச்சதை வச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை, பார்த்துக்கோ. வித்தியாசமா சாப்பிடணுத்த, அப்பதான் நல்லா இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது சரி, நீ இட்லிக்கே ரசத்தை ஊத்தி சாப்பிட்டவ தானே? அத்தை, இட்லிக்கு ரசம் செம்ம காம்பினேஷன் தெரியுமா? அந்த புளிப்புக்கும் அந்த இட்லிக்கும் ஊற வச்சு லைட்டா அமுத்தி குழந்து விட்டு சாப்பாடு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புளிப்புக்கும் அந்த மாவுக்கும் என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? எம்மாடியாத்தா, நீயே சாப்பிடு, நம்மளாலாம் முடியாது. அது மாரிலாம் சாப்பிட்டோன்னா அப்புறம் வயலுக்கும் வீட்டுக்கும் அலையத்தான் இருக்கும். உங்க அம்மாவை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பொன்னியக்கா, அட யாருமா அது வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு நிக்க? பாத்தியா உங்க அம்மாவுக்கு குசும்ப? என் குரல் உங்க அம்மாவுக்கு அப்படி தெரியாது பாரு. அட ஜோதி, நீயா? அம்மா, அத்தை எவ்வளவு நேரம் நின்னு கூப்பிட்டு இருக்கா?
இருக்காங்க. நீங்க காதுலயே வாங்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியாதா? மீன் பொரிச்சிட்டு இருக்க, உனக்கு தெரியாதாக்கும்? ஏம்மா 4 மீன் பொரிக்க உனக்கு இம்புட்டு நேரமா? ஆமா, இவதான் பாரு மீனை வாங்கிட்டு வந்து மீனை ஆஞ்சு கொடுத்தா 4 மீன். ஏம்மா அப்ப அம்புட்டு மீன் வச்சிருக்க, எனக்கு என்னமா 2 மீன் வச்சு கொடுத்துருக்க? ஏடி நீ தானடி பசிக்குதுன்னு சொன்ன, அதனாலதான் 2 மீன் பொரிச்சு கொடுத்தேன். மீன் இப்பதானே பொரிச்சிட்டு இருக்கேன், பொரிச்சு முடிச்சது எடுத்துட்டு வந்து தாரேன். அப்ப சரி. எக்கோ சொல்லு பண்ணி. எக்கோ உன்னை எம்பிட்டு நேரமா கூப்பிட்டு நிக்கேன். மீன் பொரிச்சிட்டு இருந்த பத்தியா, மீன் காரம் ஏறக்கூடாதுன்னு அதான் அந்த அடுப்பங்கடையில ஒரு பேன் இருக்குமே, அந்த பேனை போட்டு அந்த பேனு சவுண்டுல நீ கத்துனது கேட்கல பாத்துக்க. ஓ, கிச்சன்ல இருக்க பேனு சவுண்ட்ல உங்களுக்கு கேட்கலையாக்கும். சரி எக்கா, கீரை கடையில் அன்னைக்கு வேற ஏதாவது குழம்பு வச்சிருக்கீங்களா? வேற என்ன குழம்பு வைக்க? ராத்திரி வச்ச முள்ளங்கி சாம்பார் தான் இருக்கு. இவளுக்கு கீரை பிடிக்கும் பத்தியா, அதான் பருப்பு போட்டு கீரை கடைஞ்சு கொடுத்தேன். சரி இவன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனால முட்டையாவது கொடுக்கணும், இல்லைன்னா வகுந்துட்டு வந்துருவாமா. அதான் இவங்க அப்பாக்காரரு மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாது, அது இப்பதான் ஆஞ்சி மசாலா போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். எம்மா ஞாயிற்றுக்கிழமைனா கறி மீன் முட்டை இருக்காத வீடு வீடாமா? பாத்தியா என்ன சொல்றானு? ஒரு முட்டையாவது இவளுக்கு பொரிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா அம்புட்டு தான். எம்மா நீ வந்ததுல இருந்து பேசிட்டே நிக்க, அத்தை எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லலையே. அம்மா நீ தொலைன்னு பேசிக்கிட்டே நின்னா உங்க அத்தை சொல்றது எனக்கு என்ன கேட்கும்? சரி என்ன ஜோதி? எக்கா சோத்தை வடிச்சுப்பிட்டேன், குழம்பு வைக்கலான்னு பார்த்தா காய் ஒன்றும் இல்லை பார்த்துக்குங்க வீட்டில். அதான் சரி அம்சவேணி அக்கா வீட்டில் முருங்கை மரம் இருக்குல்ல, அதில் போய் 2 காயை பறிச்சுட்டு வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா அந்த அக்கா காய் எல்லாத்தையும் பறித்து வித்துப்பிச்சான். ஆமா நான் கூட 2 கட்டு வாங்கி வச்சிருக்கனே. அப்படியா? என் வீட்டுக்கெல்லாம் வரவே இல்லை அந்த அக்கா, வந்திருந்தா நான் வாங்கியிருப்பேனே. இல்ல இங்க வரும்போது 2 கட்டு தான் இருந்துச்சு, அந்த 2 கட்டுமே நானே வாங்கிட்டேன், அதனால தான் அங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்படியாக்கா? ஏக்கா இப்போ எனக்கு குழம்பு வைக்க நேரம் இல்லை பார்த்துக்கோங்க. என் மாமியை கருக்கி வர சோத்தை போட்டுட்டு தண்ணியை வச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். இதோ குழம்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாசலுக்கு பின்னாடி வெய்யாலாம் ஓடியாந்துட்டேன். ஏக்கா நேற்றை வச்சு குழம்பா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கீரை கடையில இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு கொடுக்கா. நேத்து வச்ச குழம்பு எதுக்கு? தா கீரை கடையிலும் மீன் கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு போய் கூட. ஏக்கா மீனெல்லாம் வேணாக்கா, நீ கீரை கடையில மட்டும் கொடு, அது சாப்பிட்டா அது காணும். என் ஜோதியத்தை மீன் எடுத்துட்டு போய் கொடுத்தா எங்க அம்மா தான் கொடுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தானே? ஆமா பின்ன, நான் குழம்பு வைக்கல பொன்னியக்கா வீட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஏத்தா அப்ப கீரை கடையில மட்டும் சாப்பிட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கும்? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போடுவேனே. பிளானா? என்ன பிளானத்த? உப்பல்லி அதிகமா போட்டுருப்பீங்களோ? சே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு. குழம்பு வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கியேன், அந்த கிழவிக்கு கொஞ்சோண்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றி விட்டுருவோம் பார்த்துக்க. எத்த அப்படி ஊத்துனா குழம்பு நல்லாவே இருக்காதே. அதுக்கு என்ன பண்ணுறது? என் மாமியை கறி ஈஸியாக கண்டுபிடிச்சிருமே, அப்புறம் சண்டை தான், வாறு தான், போர் தான். அதுக்கு தான் கொஞ்சோண்டு சுடு தண்ணியை ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கேன், அது பாட்டுக்கும் ஊற்றி ஊற்றி குடிக்கும் பார்த்துக்க. ஐயோ அத்தை, எங்க அம்மாவே தண்ணி மாதிரி தான் வைப்பாங்க, இதுல நீங்களே தண்ணி ஊத்துனீங்கன்னா அது நல்லாவா இருக்கும்? அது என்னமோ அந்த கேள்வி மொண்டு மொண்டு குடிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தனமா தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேன், சரின்னு உப்பையும் போட்டுருவேன், அந்த நாளில் மாட்டிப்பேன் பார்த்துக்க. அச்சோ பாவத்தை பாட்டி, ஆனா கீரையில எல்லாம் தண்ணி ஊத்தி கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா சாப்பிட்டா போதும். ஜோதி இந்த குழம்பு பாவம் பாத்துக்க, சோத்தை போட்டு வச்சுட்டு வந்துட்ட, பாவம் சாப்பிடாம சோத்தையே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு நிற்கும். இந்த கடையில போய் குடு, சாப்பிட்டுட்டோம். ஆ சரிக்கா. ஒரு 2 மீன் பொரிச்சது இருக்கு, எடுத்துட்டு போய் கூட சாப்பிட்டுமே, இதுல என்ன இருக்கு? ஏக்கா இப்போ என்ன, நான் மீன் வாங்கிட்டு போனோம் அம்பிட்டு தானே, இந்தா பொறு, கடையில் போய் அந்த சோத்துல ஊற்றி சாப்பிட வச்சு போ கதடிக்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இந்தோ வரேன், வந்து நான் சாப்பிட்றேன், நீ ஏன் கவலைப்படுற? ஏம்மா போமாங்கட்ட, பாவம் வயசானது 2 மீன் எடுத்துட்டு போய் கொடுன்னா. அக்கா நீ கவலைப்படாத, இதோ போய் குழம்பு கொடுத்துட்டு வந்துடுறேன், வந்தனா போயிட்டு வரேன். சரிங்க. ஏமோ ஏமா ஜோதியத்தை எப்படி இருக்கு? பாவம் அந்த பாட்டி, பாவம் தான். ஆனாலும் அந்த அம்மா லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல ஜோதியை என்னமா குடும்பப்படுத்தினுச்சு தெரியுமா? தேவிகா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா அமைதியா இருக்கு, ஆனாலும் அப்பப்ப மூஞ்ச காட்டும். ஆனா என்னதான் அந்த அம்மா படாத பாடு படுத்தினாலும் ஜோதி அதெல்லாம் மனசுல எதுவுமே எடுத்துக்க மாட்டா.
அப்பப்ப விளையாட்டுத்தனமா பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போவா. ஜோதியத்தை ரொம்ப நல்லவங்கம்மா, சூப்பரா பேசுவாங்க. எப்பயுமே கலகலன்னு இருக்கும். அவங்க கூட இருந்தாலே ஜாலியா தான் இருக்கும். ஜாலியாலாம் இருக்கட்டும், ஒழுங்கா பார்த்து தின்னு, முள்ளு தொண்டையில மாட்டிக்க போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நீ ஓடு, ஓடி போய் இன்னும் ஒரு 4 மீன் எடுத்துட்டு வா. சோத்த போட்டுட்டு இந்த குழம்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ இன்னமும் காணோம். அப்படியே அடுப்பங்கரையில என்ன பண்ணிட்டு இருக்கா? எடி எடி ஜோதி, சோத்த போட்டுட்டு அடுப்பங்கரையில என்ன பண்ணிட்டு இருக்க? குழம்பு வந்து ஊத்து. இந்த வந்துட்டேன் அத்தை, இந்தாங்க குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. என்னாச்சுத்த? குழம்பு ஊத்துனதுக்கு அப்புறம் தட்டை வெறிக்கி வெறிக்கி பார்க்குறீங்க, அள்ளி சாப்பிடுங்களேன். ஏண்டி கீரை கடையில? அப்புறம் பின்ன பார்த்தா உங்களுக்கு கறி குழம்பு மாரி தெரியுதோ? ஏன் சோறு சூடாலியோ? மூஞ்சில இவ்வளோ நெருப்பு வருது. அடி என்னத்த? நம்ம வீட்ல எதிரி கீரை கடையில? ஏதுனா செஞ்சதுதான், வேற எப்படி வருவாக்கும்? வானத்துல இருந்து தொப்பு நவியும். நீ கூட கூட பேசிட்டு நிக்க. நீ எப்ப கீரை வாங்குன? கீரை வாங்குனது என்ன பார்க்கல, அப்புறம் ஏது கீரை கடையில? ஏது கீரை வாங்கினது பார்க்கலையாக்கும்? அப்ப காலையில வீட்ல இல்ல நீங்க? ஏடி நான் வீட்ல தான் இருந்தேன். வீட்ல இருந்திருந்தா கீரைக்காரி வந்து கீரை விற்கும் போது நான் கீரை வாங்கினதை பார்த்துருக்கணும்ல. கீரை கடையில இருந்தாலா? அப்புறம் ஏது கீரையா இருக்கும்? கீரைக்காரி வந்ததால் தானே அவகிட்ட இருந்து வாங்கி கீரை கடையில் பண்ண. பாத்தியா, நான் இல்லாத நேரமா வந்துட்டு போயிருக்கா. அப்ப வீட்ல இல்லையாக்கும்? ஏடி நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்தவ வந்திருக்கா. அப்படி நீங்க எங்க போனீங்க காலங்காத்தால? மாமியா கறி எங்க போற ஏது போறன்னு உன்கிட்ட சொல்லிட்டா போவா. ஏன் நான் எங்க போறேன் ஏது போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போறேன். அதே மாதிரி நீங்களும் எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு சொல்லிட்டு போனா என்னவா? ஏடி இந்த வாய் என்கிட்ட ஆனன்னு வச்சுக்க, வாய் இது தச்சு விட பாத்துக்க. அதுக்கு என்ன? என் மிஷினு சும்மா தான் கிடக்கு, வேணா நான் அதில் கொண்டு போய் படுக்கிறேன், என் வாயை தைங்க பார்க்கும். ஏடி சரி என்ன ரொம்ப வாய் நீள நடக்கு, என் மகன் கிட்ட சொன்னா அம்புறத பாத்துக்கோ. எது? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னது குத்தமா? இதுல உங்க மொவங்கிட்ட சொல்லி என்ன அடி வாங்க வைப்பீங்களா? எப்பப்பா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு. நான் ஒன்றும் கத்தலையாக்கும், உங்க அம்மா தான் கத்துறாங்க. இந்த வீட்ல நீங்க 2 பேரை தவிர வேற யாரு கத்துறாங்க? மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? காலையில வேலைக்கு கிளம்புனாலும் இதே சவுண்டு தான், வேலையில இருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலும் இதே சவுண்டு தான். என்னைக்காவது இந்த வீடு அமைதியா இருக்கா? எப்ப பாஸ்கர் உன் பொண்டாட்டிக்கு வர வர வாய் நீளதாக்கும். எப்ப எது கேட்டாலும் வாய் நீள்ற மாதிரியே பதில் சொல்லிட்டு கிடக்கா. ஏமா, எனக்கு என் பொண்டாட்டி பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். அதனால பேசாம சாப்பிடுங்க. ஏக வெளியில கிளம்பிட்டீங்களாக்கும்? பாரு பாரு இவன் ஆட்டக்கறி என்ன சொல்லி வளர்த்தாலோ. வெளியில போற பிள்ளைகிட்ட வெளியில போறியா என்னன்னு கேக்குற பாரு. எங்கேயும் போலடி, ராஜன் கூப்பிட்டான், அதான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன். ராஜனை கூப்பிட்டுச்சாக்கும்? சரி சரி போயிட்டு வாங்க. ஆனா சாப்பிடலையே இன்னும். நான் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சண்டை போடாம இருங்க 2 பேரும். ஐயா நாங்க என்னத்துக்கு சண்டை போடுறோம்? அத்தை சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா நான் பத்மாக்கா வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? சரி சரி, புள்ள தூங்கிட்டு கிடக்கா, என்ன ஏதுன்னு பாரு. புள்ளைய விட்டுட்டு போகாத. போற மாதிரி இருந்தா புள்ளைய தூக்கிட்டே போ, இல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போ. சரிங்க. எங்க அண்ணன் கிட்ட பேசி முடிச்சிட்டுனா வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி. ஏமா, சாப்பிட்டு வீட்லயே இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சண்டை போடாம இருந்தா சரி. எத்த இன்னும் சாப்பிடலையாக்கும்? சட்டுன்னு சாப்பிட்டா தானே நான் கிளம்ப முடியும். ஏமா நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன இப்ப அங்க போய் கூத்தடிக்கணும் அப்படித்தானே? போ போய் தொலை.